வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள் பாகம் 2. வெயில் உரைக்காத மத்தியான நேரம். லண்டனின் நடுவானத்தில் இருந்த சூரியன் மகா சோம்பேறியாக கதிர்பாய்ச்ச அடித்த குளிர்காற்று அதை விழுங்கி ஜனங்களை ஸ்வெட்டர் அணிய வைத்து உள்ளங்கைகளை தேய்க்க வைத்தது. கேம்பிரிட்ஜ் சாலையில் இருந்த ராயல் சல்யூட் ஹோட்டலின் 32வது மாடியில் 2030 நம்பர் அறையில் ஹீட்டர் அருகே உட்கார்ந்திருந்தார்கள் விவேக்கும் ரூபல்லாவும். ரூபல்லா கன்னத்திற்கு கை கொடுத்திருந்தாள். என்ன, லண்டன் வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்ட? வெளியே கிளம்பலாமா? மேடம், துசார்ட்டின் மெழுகு பொம்மை மியூசியம் பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு மெழுகு சிலையும் அவ்வளவு தத்ரூபம். தூங்குற மெழுகு பெண் மூச்சு விடுற அதிசயத்தை நீ பார்த்திருக்கையா ரூபல்லா? அதி அற்புதம். ரூபல்லா ஒரு பெருமூச்சு விட்டபடி விவேக்கை பார்த்தாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? எதுக்கு பயம்? லண்டன் வந்ததும் வராததுமா ஒரு ஆபத்து. நான் எதிர்பார்த்த ஆபத்து தான். எனக்கு பயமா இருக்கு. விவேக் சிரித்தான். நீ லண்டன் வந்ததும் ஒரு சராசரி இந்திய பெண் ஆயிட்ட. இது அந்நிய தேசம், அதான் பயப்படுற. அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராமுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கவும் அவருக்கு எதிராக செயல்படுற சக்திகளை கண்டுபிடிக்கவும் நீங்க இங்கே வந்திருக்கீங்க. வாஸ்தவம்தான். ஆனால் இப்ப உங்களையே நீங்க காப்பாத்திக்கணும் போல இருக்கே. ரூபல்லா, இது லண்டன் கம்ப்யூட்டர்களும் அதி உன்னதமான மனித மூளைகளும் இணைந்து செயல்படுகின்ற ஸ்காட்லாந்து யார்டு இருக்கிற நகரம். கண்களை பார்த்தே இவன் கொலைகாரன், இவன் கிட்னாப்பர், இவன் பிட்பாக்கெட் பேர் வழி என்று இனம் பிரித்து மடக்கிற ரகம். மேத்யூ மற்றும் கேரன் 2 பேர்களின் தாத்தன் முப்பாட்டன்கள் யார் என்று இந்நேரம் ஸ்காட்லாந்து போலீஸ் மும்முரமாக கிளறிட்டிருக்கும். டெலிபோன் மணி அடித்தது. ரிசீவரை எடுத்தான் விவேக். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் விவேக். நான் இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ். குட் ஆஃப்டர்நூன் இன்ஸ்பெக்டர். ஹோட்டல் சௌகரியமா இருக்கிறதா? அற்புதமாக உள்ளது. தற்போது ஓய்வா இருக்கிறீர்களா? ஏன், என்ன விஷயம்? எங்க கிரைம் பிரான்ச் டிடெக்டிவ் சூப்பரிண்டென்டென்ட் மிஸ்டர் ஆர்தர் உங்களிடம் பேச விரும்புகிறார். வர முடியுமா? வருகிறேன். கார் அனுப்புகிறேன், தயாராக இருங்கள். தேங்க்யூ. ரிசீவரை கவிழ்த்தான் விவேக். ரூபல்லா ஒரு சின்ன முறைப்போடு கேட்டாள். வெளியே புறப்படுறீங்களா? ஸ்காட்லாந்து யார்ட் டிடெக்டிவ் சூப்பரிண்டென்ட் என்னோடு பேச விரும்புகிறாராம். போயிட்டு வந்துடுறேன். வெளியே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு போறீங்களே. நடந்தா போக போறேன். மெட்ரோபாலிட்டன் போலீஸ் கார் வரும். பாதுகாப்போடு தான் போக போறேன். என் மனசு பூராவும் திகின்னு இருக்கு. நானும் உங்க கூட வரேன். ஹோட்டல் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண போறேன்? நோ, இது அபிஷியல். நீ தூங்கு. நான் போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். மை காட், 1 மணி நேரம் ஆகுமா? சரி, உனக்காக 55 நிமிஷத்துல வந்துடுறேன். போதுமா? விவேக் சொல்லிக்கொண்டே எழுந்து ஹேங்கரில் கனமாய் தொங்கிக் கொண்டிருந்த உள்ளன் ஸ்வெட்டரை எடுத்து தோளில் போட்டு கொண்டான். வாஷிங் மிஷின் கண்ணாடியில் முகம் பார்த்து தலை சீவி கொண்டான். ரூபல்லா பின்னால் வந்து நின்று விவேக்கை அணைத்தாள். என்னங்க? நமக்கு இந்த லண்டன் வேணாங்க. டோன்ட் பி சில்லி ரூபல்லா. என்னோட ஜாதகப்படி எனக்கு 98 வயசு. கண்டங்களே இல்லாத ஜாதகம். நீ என்ன பண்றனா, டிவியில 8th சேனலை தட்டு. மிக்கி மவுஸ் கார்ட்டூன் வரும். பார்த்துக்கிட்டே இருந்தா பொழுது சுலபமா போயிடும். விவேக் ஷூவுக்குள் கால்களை நுழைத்து நிமிர்ந்த போது டெலிபோன் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தான். ஹோட்டல் வரவேற்பு பெண் பேசினாள். போலீஸ் பேட்ரோல் கார் உங்களுக்காக ஹோட்டல் வாசலில் காத்து இருக்கிறது. வரீர்களா மிஸ்டர் விவேக்? ரிசீவரை வைத்துவிட்டு, அதற்குள் வந்து விட்டார்களா? இந்த சுறுசுறுப்பு தான் ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ரூபல்லா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். ரூமை நல்லா லாக் பண்ணிக்க ரூபல்லா. கதவை யார் தட்டினாலும் திறக்காதே. அம்பாசிடர் போன் பண்ணுவார். சாயந்தரம் வரேன்னு சொல்லு. விவேக் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். 32வது மாடியின் கண்ணாடி ஜன்னல்களுக்கு அப்பால் லண்டன் வெயில் பளிரென்று தெரிந்தது. டவர் ஆஃப் லண்டன் கூர் பென்சில் மாதிரி தேம்ஸ் நதிக்கரையோரமாய் நின்றிருந்தது. விவேக் லிப்டில் 1/2 நிமிஷம் பயணம் செய்து வரவேற்பு அறைக்கு வந்தான். வெளியே போர்ட்டிகோவில் நீல நிறத்தில் போலீஸ் ஏரியா கார் நின்றது. டிரைவர் இருட்டு பச்சை யூனிஃபார்மில் விரைப்பாய் நின்று சல்யூட் போட்டு காரின் பின் கதவை திறந்து விட்டான். விவேக் உள்ளே போனதும் கதவை சாத்தினான். முன் சீட்டுக்கு வந்து ஸ்டீரிங்கை தொட்டதும் கார் புறப்பட்டது.
ஹோட்டலை தாண்டியதும் வேகம் எடுத்தது, அபார வேகம். பிட்ஸ்ராய் சதுக்கத்தில் கார் திரும்பியது. டாட்டன்ஹாம் ரோட்டின் காங்கிரீட் உடம்பில் வழுக்கலாய் பாய்ந்து 7வது நிமிஷத்தின் முடிவில் விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் நுழைந்தது. நியூ ஸ்காட்லாண்ட் யார்டு. பிரதானமாய் எழுத்துக்கள் தெரிந்த கட்டிடத்தின் முன்னால் நின்றது. நிறைய மாடிகளோடு பெரிய கட்டிடம். மாடிகளில் கண்ணாடி ஜன்னல்கள் இளநீல நிறத்தில் தெரிந்தது. அதில் மதியான சூரியனின் பிளாஷ். போலீஸ் வாசனையே இல்லாத கட்டிடம். ஒரு பெரிய மாளிகையின் முகப்பு போன்ற அமைப்பு. கண்ணாடி சுவர்கள். முகப்பில் ஒரு கான்ஸ்டபிள் எந்திர துப்பாக்கியோடு பொம்மை மாதிரி நிற்க விவேக் இறங்கி உள்ளே போனான். மாடிகளில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இயங்குகிறது என்பதை கம்ப்யூட்டர் எழுத்துக்கள் ஒளிர்ந்து காட்டின. சூப்பர்டென்டென்ட் எங்க இருக்கிறார்? விவேக் தன்னோடு இணைந்து வந்த கார் டிரைவரிடம் கேட்டான். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சிஜே செக்ஷன். லிஃப்ட் வழிகாட்டி சிஜே செக்ஷனில் விவேக்கை உதிர்க்க இன்ஸ்பெக்டர் கார்னஸ் உதட்டில் பைப்பை கடித்தபடி தெரிந்தார். விவேக்கை பார்த்ததும் பைப்பை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு அவன் கரத்தை பற்றி குலுக்கினார். சூடான வெண்ணெயை அள்ளுற மாதிரி வெதுவெதுப்பென்று இருந்தது அவருடைய கை. மிஸ்டர் ஆர்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இருவரும் பளிங்குக்கல் வராண்டாவில் நடந்தார்கள். வராண்டா சின்ன சின்ன அறைகளால் பிரிக்கப்பட்டு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ரூம், ஃபாரன்சிக் லாப், நியூஸ் ரூம், டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம், கம்ப்யூட்டர் ரூம் என விதவிதமாய் தெரிந்தது. கார்னஸை தொடர்ந்து அந்த கண்ணாடி அறைக்குள் நுழைந்தான் விவேக். மெலிதான பச்சை நிற கூலிங் கிளாஸ் அணிந்து வழுக்கை தலையோடு மஞ்சள் பற்கள் காட்டி சிரித்த ஆர்தருக்கு 40ஐ தாண்டிய ஒரு வயது. குங்கும நிறம். இடது பக்க நெற்றியின் உச்சியில் ஒரு கருப்பு மறு. அதை சுற்றிலும் பழுப்பு நிறத்தில் பொடி ரோமங்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் விவேக். வெல்கம். ஆர்தர் நாற்காலியை காட்ட விவேக் உட்கார்ந்தான். உங்களுக்கு இன்று காலையில் நேர்ந்த மோசமான சம்பவத்திற்காக வருந்துகிறேன் மிஸ்டர் விவேக். ஆட்களை நிச்சயம் அமுக்கி விடுவோம். தேங்க்யூ சார். உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாமா விவேக்? எஸ் ப்ளீஸ். லண்டனுக்கு எதற்காக வந்தீர்கள்? ஹனிமூன். பொய். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருடம் ஆன பின்பு ஹனிமூன் வருவார்கள். அதுவும் ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் செலவு பண்ணிக்கொண்டு லண்டன் வர. அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். உண்மையான காரணத்தை நீங்க சொல்ல வேண்டாம், நாங்களே கண்டுபிடித்து விட்டோம். கார்னஸ் சொல்லுங்கள். நின்று கொண்டு இருந்த கார்னஸ் புன்னகைத்தார். மிஸ்டர் விவேக், உங்க நாட்டு அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராம் 1 வார காலம் லண்டனில் சுற்றுப்பயணம் செய்து மொத்தம் 6 செமினார்களில் பேசவிருக்கிறார். அணு பிளப்பில் அவர் கண்டுபிடித்து இருக்கும் புதிய அணுமுறைகளின் சூட்சமம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. லண்டனில் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று உங்கள் நாட்டு அரசாங்கம் கருதுகிறது. அவருக்கு எந்தவிதமான ஆபத்தும் உண்டாக்காமல் இருக்கவும், அவருக்கு எதிராக கிளம்பும் சதிகளை முறியடிக்கவும் ஹனிமூன் என்ற போர்வையில் லண்டனுக்கு வந்திருக்கிறீர்கள். விவேக் ஆச்சரியப்பட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் இந்தியர்கள் ஓட்டை வாயர்கள். டெல்லி பால விமான நிலையத்திலேயே எங்கள் எய்டுக்கு விஷயம் கிடைத்துவிட்டது. ஆமாம். அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராமுக்கு உண்மையிலேயே இங்கு ஆபத்து இருக்கிறதா? இருக்கிறது என்கிறது எங்கள் பாதுகாப்பு அமைச்சகம். பின் ஏன் ஸ்காலர் ஆத்மராமை லண்டனுக்கு வரவிட்டீர்கள்? ஒரு துணிச்சல்தான். ஆத்மராம் பெரிய ஸ்காலர், ப்ரொஃபசர், விஞ்ஞானி, அணு ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர். அவர் மூளையின் மதிப்பு 1 கோடி பவுண்ட்ஸுக்கு சமம் என்றெல்லாம் சொல்வது வாஸ்தவந்தானா? வாஸ்தவந்தான். அவருக்கு என்ன வகையான ஆபத்து வரும் என்று நினைக்கிறீர்கள்? சுடப்படலாம், இல்லையேல் கடத்தப்படலாம். இரண்டுமே நடக்கப் போவதில்லை. ஆத்மராம் ஆரோக்கியமாக சிகரெட் பிடித்து கொண்டே இந்தியா போய் சேர்வார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இன்று காலை லண்டன் வந்து இறங்கிய என்னையே கடத்த போக ஒரு கோஷ்டி முயற்சி செய்து தோற்றியிருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஆத்மராமின் பாதுகாப்பிற்காக வந்த என்னை யாருக்கோ பிடிக்காமல் போயிருக்கிறது. ஆத்மராம் ஷீஷல் ஹோட்டலில் தானே தங்கியிருக்கிறார். ஆமாம். போய் பார்த்தீர்களா? செமினார் பேச்சு தயாரிப்பதில் அவரும் அவருடைய உதவியாளரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாளைக்கு காலை 11 மணி வரைக்கும் அவரை சந்திக்க யாருக்கும் அனுமதி கிடையாது. செக்யூரிட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? நிரம்ப. நாளைக்கு ஆத்மராம் எந்த செமினாரில் பேசப் போகிறார்? புஷரின் ஹால் செமினார். செமினார் எத்தனை மணிக்கு? நாளை பகல் 11:30. பார்வையாளர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 150 பேர். எல்லோருமே லண்டனை சார்ந்த அணு ஆராய்ச்சி வல்லுநர்கள்.
பசி, தாகம், கோபம், செக்ஸ் எல்லாம் மறந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று எந்திரமானவர்கள். பெரும்பாலானோருக்கு பிஸ்டலை பிடிக்கவே தெரியாது. பத்திரிகை நிருபர்கள் அனுமதிக்கப்படுகிறார்களா? நோ. டிவி, கேமராமன், அவருடைய அசிஸ்டன்ட், அந்த 2 பேருக்கு மட்டுமே அனுமதி. மேடையில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்? 10 பேர். ஆர்த்தர் சிரித்தார். மிஸ்டர் விவேக், எல்லா புள்ளி விவரங்களோடு இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் இது தேவையில்லாத பயம். ஆத்மராமை கலவரப்படுத்தி நீங்களும் கலவரப்பட்டு போயிருக்கிறீர்கள். நாளைக்கு நானும் அந்த செமினார் ஹாலுக்கு வரப்போகிறேன். எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் செமினார் நடக்கத்தான் போகிறது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆர்த்தரின் அவ்வளவு பெரிய நம்பிக்கை மறுநாள் காலை 11:30 மணிக்கு சின்ன சின்ன துகள்களாய் சிதறப்போகிறது என்று அவருக்கு தெரியாது. காலை 10 மணி. ஹோட்டல் ஷீகல்ஸ். ஹோட்டலை சுற்றிலும் ஆயுதம் தரித்த போலீசார். ரிசப்ஷனில் மெட்டல் டிடெக்டர் வைக்கப்பட்டு உள்ளே நுழைகின்ற ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் பாதாதி கேசமாய் வருடினார்கள். உள்ளே போகச் சொன்னார்கள். கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் கேட்டை நோக்கி விரட்டப்பட்டார்கள். ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ஹாலின் மத்தியில் ஆத்மராமும் அவருடைய உதவியாளரும் 20 வயது செப்புச் சிலை ஏஞ்சலாவும் தெரிந்தார்கள். ஆத்மராம் காராசேவு மாதிரி ஒடிசலாய் 6 அடி உயரம் இருந்தார். மாநிறம், எலும்பு தட்டின முகம், கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டை கண்கள், பழைய எகிப்து பிரமர் நாசரின் மூக்கு, 60 வயதை அனுமானிக்கலாம் போன்ற உடல்வாக்கு, கண்களில் கண்ணாடி, தலையில் கருப்பான இந்திய முடி, அதையும் சீப்பு காட்டாமல் அலட்சியம் பண்ணி இருந்தார். சிமெண்ட் நிற ஃபுல் ஷூட், அதே நிறத்தில் டை. அருகே நின்றிருந்த ஏஞ்சலா சிவப்பு பூக்கள் தெளித்த வெள்ளை சல்வார் கமீஸில் ஃபைல்களை மார்போடு அணைத்தபடி நின்றாள். கேள்வி கேட்ட பத்திரிகை நிருபர்களிடம் அவர் பதில் பேச திணறிய போது வார்த்தைகளை எடுத்து கொடுத்தாள். ஆத்மராம் லண்டன் டைம் பத்திரிகைக்கு அதன் நிருபரிடம் சொல்லிக் கொண்டு இருந்தார். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்தியா சமாதானத்தை விரும்புகிற நாடு. எங்கள் நாட்டு மக்கள் அணு ஆயுதங்களை விரும்புவதில்லை. நாங்கள் இந்த அணு சூட்சுமத்தை தொழில் வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம். இன்னொரு பெண் நிருபர் குறுக்கிட்டு கேட்டாள். அணுகுண்டுகளை தயாரிக்காதா? ஒருபோதும் தயாரிக்காது. பகை நாடுகளான அண்டை நாடுகள் அணுகுண்டுகளை தயாரிக்கும் போது நீங்கள் தயாரிக்காமல் இருப்பது உங்கள் பாதுகாப்பை பலவீனப்படுத்தாதா? எங்களது பெரிய பலம் சமாதானம். நிருபர்கள் எல்லோரும் கைத்தட்டினார்கள். உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒரு புரளி கிளம்புகிறதே, இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? 60 வயது வரை வாழ்ந்தாயிற்று. இனிமேல் நான் செத்துப்போனால் என்ன? என் நாட்டிற்கு நான் வேண்டிய அளவு உழைத்து விட்டேன். இன்றைய செமினாரில் என்ன பேசப் போகிறீர்கள்? டிவியை பாருங்கள். செமினார் அரங்கில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அது போலீசாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஆத்மராமுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த விவேக் எழுந்தான். அவரிடம் இருந்த உருண்டை மைக்கை வாங்கி பேசினான். ஸ்காலர் ஆத்மராம் அறையில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு செமினாருக்கு கிளம்பி போக வேண்டும். உங்கள் கேள்விகளை நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நாளை என்றால் எப்பொழுது? நாளை மதியம் 3 மணிக்கு. பத்திரிகை நிருபர்கள் கலைந்தார்கள். ஒரு மூலையில் நின்று தன் பச்சை நிற கண்ணாடிகளால் பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த சூப்பர்டென்டன்ட் ஆர்த்தர் விவேக்கை நோக்கி வந்தார். மிஸ்டர் விவேக், நாம் செமினார் ஹாலுக்கு போவோம். அங்கே போய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிப்போம். இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் ஏற்கனவே அங்கிருக்கிறார். ஆத்மராமும் ஏஞ்சலாவும் ஒரு சின்ன போலீஸ் வளையத்துக்குள் பத்திரமாய் அறையை நோக்கி போய்க் கொண்டு இருக்க, விவேக் இந்திய தூதரிடம் சொல்லிக்கொண்டு ஆர்த்தரோடு நடந்தான். ரிசப்ஷன் கவுண்டரை நெருங்கிய போது டென்னிஸ் வீராங்கனை நவரத்தின லோவாவை போல் தோற்றம் காட்டிய அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேர்ள், எஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி நிறுத்தி ரிசீவரை நீட்டினாள். திஸ் இஸ் ஃபார் யூ. ஆர்த்தர் ரிசீவரை வாங்கினார். ஹலோ. மறுமுறையில் இன்ஸ்பெக்டர் கார்னஸ் பேசினார். சார், ஒரு அவசர செய்தி. என்ன? புஷ்கரி செமினார் ஹால் மேடைக்கு பக்கவாட்டில் ஒரு பலகையின் கீழ் ஒரு பவர்ஃபுல் டைனமைட் பதுக்கி வைக்கிறதை எடுத்து விட்டோம். அது வெடித்திருந்தால் நிச்சயம் ஹாலில் இருந்த அத்தனை பேரும் கருகியிருப்பார்கள். வெடிகுண்டு எந்த வகை? நிபுணர்கள் வரவழைத்துள்ளேன். பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாராவது கைது செய்தீர்களா? மேடை பொறுப்பாளர் தாமஸை விசாரித்து கொண்டு இருக்கிறேன். பிரஸுக்கு செய்து அனுப்பவில்லையே? இன்னும் இல்லை. அனுப்ப வேண்டாம். நானும் மிஸ்டர் விவேக்கும் இப்பொழுது அங்கே வருகிறோம்.
ரிசீவரை வைத்துவிட்டு விவேக்கிடம் திரும்பினார் ஆர்த்தர். நெற்றியில் ஆரஞ்சு பழத்தோழாய் சுருக்கம், கண்களில் கொஞ்சம் பதட்டம், கவலை. மிஸ்டர் விவேக், நீங்கள் சொன்னது சரி. ஸ்காலர் ஆத்மராவை காப்பாற்ற நாம் கடினமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவர் லண்டனில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சிவப்பு நிமிஷம். He is in the red minutes. புஷ்ஹரின் செமினார் ஹால் அதிநவீனமாய் இருந்தது. சுவர் பரப்பு முழுவதும் சலவை கற்கள், அதிவர்ணமாய் சில வேலைப்பாடுகள், ஆங்காங்கே இரும்பு சேனல்களின் குளிரை விரட்டுகிற ஹீட்டர். ஆரஞ்சு நிறமாய் ஒளிர்ந்தது. கிட்டத்தட்ட 500 பேர் அமரக்கூடிய ஹால். கருப்பு குஷன் வைத்த நாற்காலிகள் அரைவட்டமாய் தெரிந்தது. செமினார் மேடையை மறைத்தபடி மஞ்சள் வெல்வெட் திரை தொங்கியது. மெட்டல் டிடெக்டரில் அழுத்தமாய் வருடப்பட்டு ஒவ்வொருவராய் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தார்கள். பெரும்பாலும் கிழங்கள், பிரெஞ்சு மொழி பேசும் ஆராய்ச்சியாளர்கள். முதல் 5 வரிசை வேக வேகமாய் நிரம்பிக் கொண்டு இருந்தது. லண்டன் டெலிவிஷனிலிருந்து கேமரா யூனிட் ஒன்று வந்து 2 கேமராமேன்கள் மட்டும் உள்ளே போனார்கள். இன்ஸ்பெக்டர் கார்னஸ் வெளியே நின்று கொள்ள ஆர்த்தரும் விவேக்கும் அரங்கின் உள்ளே வந்தார்கள். உட்கார்ந்திருந்த எல்லோரும் நிசப்தம் காத்து மேடை திரையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். விவேக் ஆர்த்தரை கூப்பிட்டார். சார், ஆத்மராம் மேடையின் பின்பக்க அறையில் தானே இருக்கிறார்? ஆமாம். வாருங்கள், அவருடன் பேசிவிட்டு வருவோம். செக்யூரிட்டிகளின் விரைப்பான சல்யூட்களை வாங்கிக் கொண்டு 4-5 கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். ஆத்மராம் சிகரெட் பிடித்தபடி டைப் அடித்த பேப்பர்களை பார்த்து கொண்டு இருக்க, அருகே ஏஞ்சலா ஒரு ஃபைலை பிரித்து வைத்து கொண்டு நின்று இருந்தாள். ஆர்த்தரையும் விவேக்கையும் பார்த்து ஆத்மராம் சிகரெட் ஆஷ்ட்ரேவில் இட்டு நசுக்கினார். சிரித்தார். திருமதி தாச்சருக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு தரமாட்டீர்கள் போலிருக்கிறதே. நிலைமை அவ்வாறு உள்ளது. எனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாது, ஆர்த்தர் சொன்னார். உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஸ்காட்லாந்து யார்டின் கடமை. நீங்கள் பத்திரமாக இந்தியா போய் சேர வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு விரும்புகிறது. உங்களை போன்ற ஸ்காலர் உலகம் பூராவும் பெருக வேண்டும். ஆர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஹெல்த்ரோ அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் சேர்மன் கோர்கின் தன் பருத்த உடம்போடு உள்ளே வந்தார். மன்னிக்க வேண்டும், செமினாரை துவங்க வேண்டிய தருணம். மேடைக்கு போகலாமா? ஆத்மராம் எழுந்தார். விவேக்கும் ஆர்த்தரும் வெளியே வந்தார்கள். மறுபடியும் அரங்கினுள் நுழைந்து சுவரோரமாய் நின்று கொண்டு இருந்தார்கள். பார்வை 4 பக்கமும் அலைந்தது. வந்திருந்த 140 பார்வையாளர்களும் தாழ்ந்த சம்பாஷணைகளோடு மேடை திரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சரியாய் 11:30 ஆனபோது செமினார் மேடையின் மஞ்சள் வெல்வெட் திரை கொஞ்சம் கொஞ்சமாய் தூக்கப்பட்டது. ஹாலில் லேசாய் கையொலி பிறந்தது. மேடையில் அரை வெளிச்சம். போடப்பட்டு இருந்த 10 நாற்காலிகளில் 5வதாய் ஆத்மராம் தெரிந்தார். அவருக்கு இடதிலும் வலதிலும் பளபளப்பான பிரிட்டிஷ் முகங்கள், நேர்பார்வைகள். மைக்கின் முன்னால் நின்றிருந்த ஒருவர் பிரெஞ்சு மொழியில் வரவேற்புரையை நிகழ்த்தினார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து வந்த இந்தியா இந்த 20ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானத்தில் அபார சாதனையை படைத்துள்ளது. அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராம் அணு சோதனைகளில் புதிய மாற்று ஃபார்முலாக்களை கண்டுபிடித்துள்ளார். அதை பற்றிய சொற்பொழிவு ஒன்றை நாம் இப்பொழுது செவிமடுக்கப் போகிறோம். நம் நாட்டிற்கு வந்துள்ள அவரை அணு ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். கைத்தட்டல் பிறந்த அதே நேரம் ஏதோ சத்தம், அம்பு புறப்பட்டு போன மாதிரி. ஆர்த்தர் மேடையை நோக்கி தபதபவென்று ஓடினார். வலது கையில் பிஸ்டல் உயர்ந்து வானத்தை பார்த்தது. ஹால் முழுவதும் பதட்டம். ஆர்த்தர் மேடையில் பாய்ந்து ஏறினார். ஆத்மராமை நோக்கி ஓடினார். ஆத்மராமின் தலை சிதறி போயிருந்தது. உடம்பு ஒரு பக்கமாய் நாற்காலிலிருந்து சரிந்து கிடந்தது. பார்வையாளர்கள் பதட்டப்பட்டு கொண்டு ஓட, ஹாலின் முன்பக்க வாசலில் இருந்த இன்ஸ்பெக்டர் கார்னஸ் துப்பாக்கி தோட்டாவாய் பறந்து வந்தார். தட் தட் என்று எல்லா கண்ணாடி கதவுகளும் சாத்தப்பட்டன. கான்ஸ்டபிள்கள் மேடையை சுற்றி ஒரு அவசர வியூகம் போட்டார்கள். தலை தெரிந்தது. உடம்பு சரிந்து கிடந்த ஆத்மராம் அருகே குனிந்தார் ஆர்த்தர். அடுத்த வினாடியே முகம் மாறினார். ஆத்மராம் உடம்பிலிருந்து ஒரு பொட்டு ரத்தம் வழியவில்லை. தெரித்த முகத்துக்குள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் துண்டுகள். சிந்தட்டிக் ஜெல்லால் ஆன முகம் சில்லு சில்லாய் தெரித்து உள்ளே இருந்த நார்பொருட்களை காட்டியது. ஆத்மராமின் பொம்மை முகம். மெல்ல நடந்து வந்த விவேக் ஆத்மராமின் பொம்மை தலையை பற்றி தூக்கினான். சிரித்தான். சாரி சார், இது என்னுடைய ஏற்பாடுதான்.
உயிருள்ள நிஜமான ஸ்காலர் ஆத்மராம் இந்நேரம் இந்திய தூதர் வீட்டுக்கு போய்க் கொண்டு இருப்பார். ஆர்த்தர் ஆச்சரியமாய் நிமிர்ந்தார். மிஸ்டர் விவேக், என்ன சொல்றீங்க? ஏற்கனவே ஹெல்த்ரோ அட்டாமிக் ரிசர்ச் அத்தாரிட்டியோடு கலந்து பேசி ஆத்மராமின் எதிரியை கண்டுபிடிப்பதற்காக விலாஸ்மீர் என்ற கைவினை பொருள் நிபுணரிடம் ஆர்டர் கொடுத்து செய்த டம்மி இது. ஆர்த்தர் விவேக்கின் தோள்பட்டையை இறுக்கி பிடித்தார். ரியலி இட் இஸ் கிரேட். சுட்டது யார்? இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் படபடத்தார். அதை இனிமேதான் கண்டுபிடிக்க வேண்டும். விவேக் மேடையில் நின்று பார்வையை திருப்பி பார்வையாளர்கள் மத்தியில் போட்டான். எல்லோரும் உறைந்து போய் நின்று இருந்தார்கள். தோட்டா எந்த திசையிலிருந்து பாய்ந்திருக்கிறது என்று பாருங்கள் கார்னர்ஸ். ஆசாமி இன்னமும் உள்ளே தான் இருக்கிறான். கார்னர்ஸ் பொம்மை ஆத்மராம் சிதறியிருந்த விதம் பார்த்து, நார்த் ஈஸ்டிலிருந்து பாய்ந்திருக்கிறது சார். நார்த் ஈஸ்ட்? விவேக் ஆர்த்தரும் பார்வையை அந்த திசைக்கு கொண்டு போனார்கள். டெலிவிஷன் கேமராவும் அதன் அருகே நின்றிருந்த இளைஞனும் தெரிந்தார்கள். பிரிட்டிஷ் இளைஞன், அடர்த்தியான பழுப்பு நிற கேசம், சிவப்பு உல்லன் ஸ்வட்டர், அலட்சியமாய் நின்று இருந்தான். ஆர்த்தர் அவனை நோக்கி போனான். பின்தொடர்ந்த கார்னர்ஸ் கேட்டார், டெலிவிஷன் கேமராவை சோதனை போட்டீர்களா? போடவில்லை. சில்லி சில்லி, விபரீதமே அங்குதான் இருக்கிறது. கேமராவை சோதனை போடுங்கள். கார்னர்ஸ் முன்னதாய் ஓடிப்போய் கேமராவை கைப்பற்றி பார்த்தார். ஒவ்வொரு பாகமாய் கழற்றினார். ஆர்த்தர் அந்த இளைஞனை விசாரித்தான். பெயர்? ரோஜர்ஸ் எட்வின். சுட்டது நீதானே? நல்ல வேடிக்கை. நான் எதற்காக சுட வேண்டும்? நான் டிவி யூனிட் கேமராமேன். அவன் அலட்சியமாய் தோள்களில் குலுக்கிக் கொண்டு சிரித்தபடியே சொல்ல, கார்னர்ஸ் டிவி கேமராவின் உள்பாகங்களை குனிந்து அந்த பிஸ்டல் இன்ஜெக்டர் போர்ஷனை கொண்டு வந்தார். இதற்கென்ன சொல்கிறாய்? எஸ், யூ ஆர் கரெக்ட் போலீஸ் ஜென்டில்மேன். நான் தான் சுட்டேன். எதற்காக சுட்டாய்? சாரி, நான் சொல்வதற்கில்லை. மேத்யூவையும் கேரனையும் நீதான் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பினாயா? சாரி, சொல்வதற்கில்லை. ஆர்த்தர் அவன் தலைமுடியை எட்டி பிரித்தார். பிரெஞ்சில் ஒரு கெட்ட வார்த்தையை கோபமாய் உபயோகப்படுத்தி செவிட்டில் அறைவதற்காக கையை ஓங்கினார். அவன் அவர் கையை துணிச்சலாய் பற்றி நிறுத்தினான். சாரி சூப்பர்டென்டன்ட், என்னிடமிருந்து நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு உபயோகப்பட மாட்டேன். என்னுடைய திட்டம் தோல்வி என்று தெரிந்ததும் நான் சயனைடு மாத்திரையை விழுங்கிவிட்டேன். பேசும்போதே உதட்டில் கோடு மாதிரி ரத்தம் வழிந்தது. லேசாய் தள்ளாடி கண்கள் சொருகி மரண சிரிப்பு சிரித்தான். இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் அவனை பற்றி சோரோரமாய் உட்கார வைத்து ஷர்ட் பாக்கெட்டுகளிலும் பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கையை நுழைத்து தேடினார். ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட இல்லை. சாரி இன்ஸ்பெக்டர், ஐ எம் கிளீன். என்கிட்ட எதுவும் கிடையாது. நான் எய்யப்பட்ட அம்பு. வில்லை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த இந்தியன் ஸ்காலர் சாவது சர்வ நிச்சயம். அவன் கண்கள் சட்டென்று நிலை குலைந்தது. தலை ஒரு பக்கமாய் சாய்ந்து தோல் மேல் உட்கார்ந்தது. ஆர்த்தர் தொப்பியை கழட்டி கொண்டு என்றார். அருகே வந்து நின்ற விவேக்கை பார்த்து, விவேக், ஆத்மராம் உயிரை காப்பாற்றி விட்டோம். ஆனால் இவன் விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டோம். பிரிட்டிஷ் டிவியில் இவனை பற்றி விசாரித்தால் ஏதாவது தகவல் கிடைக்கும் போலிருக்கிறது. இவன் மரணத்திற்கு துணிந்தவன். சகல விதமான ஏற்பாடுகளுக்கு பின்தான் வந்திருக்கிறான். ஆத்மராமின் உயிருக்கு ஆபத்து என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறீர்களா சார்? நிச்சயமாய். ஆத்மராமுக்கு செக்யூரிட்டியை அதிகப்படுத்த வேண்டும். அவரை அந்த ஓட்டலிலிருந்து பத்திரமாக வேறு ஓட்டலுக்கு மாற்ற வேண்டும். கார்னர்ஸ் குறுக்கே வந்தார். மாற்றோரி வேனுக்கு சொல்ல வேண்டும். கொடிய விஷ மாத்திரைகள். உடம்பு பூராவும் பச்சை நிறம் பரவுகிறது. ஏற்பாடு செய்யுங்கள் கார்னர்ஸ். உடம்பை மார்ச்வரிக்கு அனுப்பிவிட்டு பிரிட்டிஷ் டிவி ஸ்டேஷனுக்கு சென்று இறந்த ரோஜரை பற்றி விசாரிங்கள். நானும் விவேக்கும் இந்திய தூதர் இல்லத்திற்கு போய் ஸ்காலர் ஆத்மராவை சந்தித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி பேசிவிட்டு வருகிறோம். கார்னர்ஸ் தள்ளி நின்று சல்யூட் பண்ண ஆர்த்தர் அதை தலையசைப்பில் ஏற்றுக்கொண்டு விவேக்கோடு வெளியே வந்தார். ஹாலுக்கு வெளியே ரோட்டில் நின்று இருந்த நீல நிற போலீஸ் கார் ஆர்த்தரை பார்த்ததும் விசுவாசமாய் ஊர்ந்து வந்தது. காரின் பின்கதவை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே போய் சீட்டுகளில் புதைந்தார்கள். டிரைவர் திரும்பி பார்க்க ஆர்த்தர் சொன்னார், இந்தியன் அம்பாசிடர் ஹவுஸ். திடும் என்று கார் வேகம் எடுத்தது. விவேக், நீங்கள் செய்த ஒரு புத்திசாலித்தனமான காரியத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் இந்த பொம்மை திட்டத்தை பற்றி என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சாரி. சோ வாட்? ஆத்மராம் எந்த காரில் கிளம்பி இந்திய தூதர் வீட்டிற்கு போனார்?
ஏற்கனவே இந்திய தூதர் என்னுடைய காரை இங்கே அனுப்பி வைத்திருந்தார். அந்த காரில்தான் புறப்பட்டு போனார். டிரைவர் இந்திய தூதரின் வழக்கமான டிரைவர் ஹார்டிக் தான். கார் லண்டனின் நெரிசலில் ஊர்ந்தது. கம்ப்யூட்டர் சிக்னல்களில் திணறி இந்திய தூதரின் வீட்டை தொட்டபோது மணி 12. இந்திய தூதர் பங்களா போர்டிகோ போன்ற அமைப்பில் வாயில் பைப்பை கடித்தபடி பதட்ட நடை போட்டுக்கொண்டு இருந்தார். போலீஸ்காரை பார்த்ததும் படி இறங்கி ஓடி வந்தார். மிஸ்டர் விவேக், ஸ்காலர் ஆத்மராம் எங்கே? ஹாலில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலையா? காரை விட்டு இறங்கிய ஆர்த்தரும் விவேக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பயப்பார்வை பார்த்து கொண்டார்கள். விவேக் சொன்னான், அரை மணி நேரத்திற்கு முன்பே அவர்கள் உங்கள் காரில் புறப்பட்டு வந்தார்களே, இன்னுமா வரலை? இல்லையே, நான் ஆத்மராமுக்குத்தான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆர்த்தர் தாடையை தேய்த்தார். போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு இருப்பார்களோ? எனக்கு அப்படி தோன்றவில்லை. நாமும் அதே மார்க்கம்தானே வந்தோம். மேலும் அவர்கள் புறப்பட்டு அரை மணி நேரமாயிற்று. வழியில் ஏதாவது கார் ரிப்பேர் ஆகி... அப்படி இருந்தால் கார் டிரைவர் ஹார்டிக் எங்கிருந்தாவது ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் தெரிவிப்பார். ஆர்த்தர் மறுபடியும் போலீஸ் காருக்குள் நுழைந்து வயர்லெஸை உசுப்பினார். கரகரத்தார். பி டிபார்ட்மெண்ட், ஜேடி செக்ஷன். ஸ்பாட் அவுட் அண்ட் ட்ரேஸ் த இந்தியன் எம்பாசி கார். ரோஜர். எல்லோரும் கவலையாய் காத்திருக்க 15 நிமிஷ அவகாசத்தில் பர்மிங்ஹாமிலிருந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மூலமாக அந்த செய்தி கிடைத்தது. பர்மிங்ஹாமின் மரங்கள் அடர்ந்த பகுதியில் இந்திய தூதரின் கார் நின்றிருக்கிறது. காரில் யாரும் இல்லை. ஆம்புலன்ஸ் கொண்டையில் நீல விளக்குகள் சுழன்றது. சைரன் உச்ச ஸ்தானத்திலும் தாழ்ந்த ஸ்தானத்திலும் ராயிங் ராயிங் என்று அலறியது. உச்சபட்ச வேகம் 80 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ் வேனுக்கு பின்னால் போலீஸ் கார் அதே வேகத்தில் பறந்தது. காரின் வேகம் விவேக்கின் வயிற்றை ஜிவ் வென்று இழுத்தது. பீரிட்ட காற்றை சுவாசிக்க திணறி காரின் கண்ணாடி கதவுகளை ஏற்றினான். ஆர்த்தர் சலனம் காட்டாமல் நேர்பார்வை பார்த்தார். நிமிஷத்திற்கு ஒரு தரம் உதடுக்குள் முனகிக் கொண்டார். ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. காரில் யாரும் இல்லை என்றால் அதுதான் அர்த்தம். பர்மிங்ஹாம் நெருங்கிக் கொண்டு இருப்பதற்கு அடையாளமாக ரோட்டின் 2 பக்கத்திலும் வெளிர் பச்சையில் புல்வெளிகள் தெரிய ஆரம்பித்தன. புல்வெளிக்கு நடுவே சர்க்கிள், செறிவாய் கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள், நீல நிற சாயத்தை கரைத்துவிட்ட மாதிரி ஏரிகள். விவேக் கேட்டான், இந்திய தூதர் வீட்டுக்கு போக வேண்டிய கார் பர்மிங்ஹாமுக்கு எப்படி வந்தது? ஆச்சரியம். என்ன நடந்திருக்கும்? நிச்சயமாய் ஒரு மோசமான சம்பவம். திடீரென்று காரின் வேகம் குறைந்தது. விவேக் தலையை உயர்த்தினான். ரோட்டின் அருகே பைக்கோடு ஒரு கான்ஸ்டபிள் நின்று கையை காட்ட கார் நிதானமாகி அவர் அருகே போய் நின்றது. ஆர்த்தர் தலையை நீட்டினார். தகவல் தந்தது நீதானா? அட்டென்ஷனுக்கு வந்த கான்ஸ்டபிள் தலையாட்டினார். கார் எந்த பக்கம் நின்றது? கான்ஸ்டபிள் மரங்கள் அடர்ந்த அந்த இடப்பகுதியை நோக்கி கை காட்டினார். ஆர்த்தரும் விவேக்கும் பார்வையை அங்கே போட்டார்கள். மரங்களின் கருப்பு பச்சை இலைகளுக்கு மத்தியில் காரின் மண்டை சிவப்பாய் தெரிந்தது. ஆர்த்தர் கண்ணை காட்ட போலீஸ் கார் ரோட்டிலிருந்து கீழே இறங்கி அந்த புல்வெளியில் திரும்பியது. மேட்டிலும் பள்ளத்திலும் தத்தி தத்தி ஏறி இறங்கி மரங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த காரை நோக்கி போனது. பக்கத்தில் நெருங்க நெருங்க புரிந்தது, அது இந்திய தூதரின் கார்தான். விவேக்கும் ஆர்த்தரும் போலீஸ் காரிலிருந்து இறங்கி தூதரின் காரை நெருங்கினார்கள். காரில் யாரும் இல்லை. சுற்றுப்புறம் பூராவும் கொடுமையான நிசப்தம். தூரத்து புல்வெளியில் ஒரு சர்ச் மட்டும் அழுக்கு வெள்ளையில் தெரிந்தது. விவேக் தன் கர்ச்சிப்பை கைகளில் சுற்றி கொண்டு காரின் பின்சீட்டு கைப்பிடியை பற்றி இழுத்தான். அது திறந்து கொள்ள உள்ளே எட்டி பார்த்தான். சீட்டுக்கு கீழே சிவப்பு ரோஜா இதழ்களை உதிர்த்துவிட்ட மாதிரி இரத்த துளிகள். விவேக்கின் முதுகுக்கு பின்னால் எட்டி பார்த்த ஆர்த்தர் அதிர்ச்சியோடு சொன்னார், பிளட் ஸ்டெயின். விவேக் காரை சுற்றி கொண்டு மறுபக்க கதவுக்கு போனான். கதவுக்கு வெளியே மணலில் உறைந்து போன இரத்த துளிகள். தொடர்ந்து இரத்த துளிகள் சொட்டிக்கொண்டே மரங்களுக்கு மத்தியில் போயிருந்தது. ஆர்த்தரும் விவேக்கும் இரத்த துளிகளை அடியொற்றில் நடந்தார்கள். 20 அடி தூரம் நடந்தார்கள். அந்த மரத்துக்கடியே வந்ததும் சட்டென்று நின்றார்கள். சிவப்பு வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர் ஹார்டிக் கைகளை முன்னோக்கி பரத்தி கொண்டு விழுந்து கிடந்தான். முழங்கைகளிலும் தலைகளிலும் அழுத்தமான மணல் தீற்றல்கள். வலது கால் இசட் வடிவத்தில் மடங்கி கிடந்தது. விவேக் குனிந்து ஹைட்டிக்கை புரட்டினான்.
முகம் பூராவும் மண். லேசான சுவாசத்தில் இருந்தான். விவேக் அவன் கன்னத்தை தட்டினான். ஹைடிக், ஹைடிக். ஆர்த்தர் முழந்தாளிட்டு உட்கார்ந்து ஹைடிக்கின் முதுகுக்கு கை கொடுத்து தூக்கினார். மரத்திண்டுக்கு சாய்வாய் உட்கார வைத்தார். அவன் கண்களை மலர்த்தினான். வறண்டு போன உதடுகளை நாக்கால் நீவிக்கொண்டு ஆர்த்தரை மூச்சிறைக்க பார்த்தான். ஹைடிக், வாட் ஹேப்பன்ட்? ஹைடிக் பிரெஞ்சு மொழியில் முனகினான். ஆத்மராமை காப்பாற்றுங்கள், அவர் கடத்தப்பட்டு விட்டார். ஆர்த்தர் பரபரத்தார். யாரால்? 4 பேர். ட்ரைவீலர் டயோட்டோ வேனில் வந்தார்கள். ஃபர்மிங்ஹாமுக்கு ஓட்டச் சொன்னார்கள். இங்கே வந்ததும் என்னையும் ஆஞ்சலாவையும் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். நானும் அவளும் கீழே இறங்கி ஓடினோம். ஆஞ்சலா எங்கே? எனக்கு தெரியல. வேன் நம்பர்? ஃபர்மிங்ஹாம் வருவதற்குள் 4 நம்பர் பிளேட்டுகளை மாற்றினார்கள். அது எதுவுமே உண்மையில்லை என்று கூறி சிரித்தார்கள். டிரைவர் ஹார்டிக்கு மறுபடியும் மயக்கம் வரும் போல் இருந்தது. கண்களை சொருகிக் கொண்டு மூச்சரைத்தான். ஆஞ்சலா என்ன ஆனாள்? விவேக் யோசித்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். மரங்களுக்கு மத்தியில் அந்த பாதை போயிற்று. நடந்தான். எங்கே போகிறீர்கள் விவேக்? ஆர்த்தர் கேட்டார். ஆஞ்சலாவை தேட வேண்டாமா? தேடுங்கள். நான் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தகவல் கொடுத்துவிட்டு வருகிறேன். ட்ரைவீலர் டயோட்டா வேன் இன்னமும் லண்டனின் எல்லைக்குள் தான் இருக்கும். எப்படியும் மடக்கிவிடலாம். ஆர்த்தர் போலீஸ் காரில் இருந்த ஒயர்லெஸை நோக்கி போக விவேக் எதிரே தெரிந்த அந்த பாதையில் நடந்தான். குளிர்ச்சியான இடம். திரும்பின பக்கம் எல்லாம் கண்களில் பசுமையடித்தது. பிரம்மாண்டமாய் வளர்ந்திருந்த ஓக் மரங்கள். பூமியில் கெட்டியாய் நிழலை கொட்டியிருந்தது. விவேக் நடந்தான். நடக்க நடக்கவே மறுபடியும் அவனுக்கு பரிச்சயமான இரத்தத் துளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சொட்டிக்கொண்டே போயிருந்தது. இரத்தச் சொட்டுக்கு பின்னால் நடந்தான். அது ஒரு புதரின் மறைவுக்கு கொண்டு போக விவேக் தடக் தடக் என்ற இருதயத்தோடு அந்த புதரை நெருங்கினான். சாய்ங்கோ எனப்படும் அந்த ஒரு வகை பழுப்பு கோரைப்புல் புதருக்கு பின்னால் ஆஞ்சலா 100% நிர்வாணமாய் இரத்தமாய் அடி வயிற்றில் குத்திட்டு நின்ற கத்தியோடு, பயத்தில் பிளந்த வாயோடு, மூக்கு துவாரங்களில் மொய்த்த ஈக்களோடு, பயம் நிரம்பிய கண்களோடு செத்து கிடந்தாள். விவேக் ஏஞ்சலாவை இம்சை செய்கிற வயிறோடு நெருங்கி எதையும் தொட்டுவிடாமல் ஜாக்கிரதையாய் உட்கார்ந்தான். ஏஞ்சலா ஒரு அவசர கற்பழிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாள். ஏறக்குறைய 50 அடி தூரம் இரத்தம் சொட்ட சொட்ட காரிலிருந்து இழுத்து வரப்பட்டு இருக்கிறாள். தலையின் பின்பக்கத்தில் இரத்த காயம் உண்டாக்கி பிறகு கத்தியால் வயிற்றில் குத்தி கொன்று இருக்கிறார்கள். மிக மிக கொடுமையான மரணம். ஸ்பாட் விசிட் செய்த டாக்டர் ஹாமர்சன் சொன்னதை கேட்டு ஆர்த்தரும் விவேக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். ஏஞ்சலா ஒரு வெள்ளை விரிப்பில் மானம் காக்கப்பட்டு மரத்தடியில் நீளமாய் படுத்திருக்க வயர்லெஸ் மூலமாய் வரவழைக்கப்பட்ட மர்டர் ஸ்குவாட், சீன் ஆஃப் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆசாமிகள் சின்ன சின்ன தோலுறை பெட்டிகளோடு பரவலாய் தெரிந்தார்கள். ஏஞ்சலாவின் உடம்பில் இருந்த இரத்தத்தையும் வெளியே மணலோடு மணலாய் உறைந்து போயிருந்த இரத்தத்தையும் சின்ன சின்ன டெஸ்ட் டியூபுகளில் ஒரு கலைப்பொருள் மாதிரி சேகரித்து கொண்டார்கள். எத்தனை பேர்களால் கற்பழிக்கப்பட்டாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏஞ்சலாவின் தொடைமேல் சிதறியிருந்த திரவக்கரைகளை உலோகத் தகட்டால் சுரண்டி எதிலேயோ ஜாக்கிரதை காத்தார்கள். இந்திய தூதரின் காரை சிலிகேட் பவுடரால் குளிப்பாட்டி பூதகரமான லென்சுகளால் கைரேகை தேடிக்கொண்டு இருந்தார்கள். காலடி தடங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கம்ப்யூட்டர் சாதனத்தை டிராலியில் வைத்து பூமியின் எல்லா பக்கமும் உழுது கொண்டே போனார்கள். கார் டிரைவர் ஹார்டிக் நீரால் நனைக்கப்பட்டு குளுக்கோஸ் வாட்டர் புகட்டப்பட்டு நார்மல் நிலைக்கு வந்து கொண்டு இருந்தான். அடிபட்ட உதடு மட்டும் வீங்கி காய்ந்து இரத்தமாய் தொங்கியது. கன்னத்தில் இரத்தம் கட்டி போயிருந்தது. விவேக் ஹைடிக்கிடம் வந்தான். ட்ரைவீலர் வேனில் வந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று சொன்னீர்கள் ஹைடிக்? 4 பேர். என்ன பாஷை பேசிக்கொண்டார்கள்? பிரெஞ்சு. வந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? அடையாளம் ஏதாவது? முகங்களை கருப்பு துணியால் மூடிக்கொண்டு இருந்தார்கள். கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாம் நடந்துவிட்டது. உங்கள் காரை எங்கே மடக்கினார்கள்? கேன்வென்ட்ரி ரோட்டின் ஆள் நடமாட்டம் அற்ற பகுதியில் கார் போய்க் கொண்டிருந்த போது டயோட்டோ வேனை கொண்டு வந்து மறித்தார்கள். நான் காரை நிறுத்தினதோ 4 பேரில் ஒருவன் வேகமாய் ஓடி வந்து காரில் ஏறினான். கையில் மெஷின்கன்னை வைத்து கொண்டு ஃபர்மிங்ஹாமுக்கு ஓட்டச் சொன்னார். இன்னொரு தரம் குரலை கேட்டால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? முடியும்.
ஆர்தர் இந்திய தூதரின் கார் அருகே வந்தார். மர்டர் ஸ்குவாட் ஸ்பெஷல் ஆபீசர் ஆண்டர்சன் தோளை தொட்டார். எனி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்? வி ஆர் ட்ரையிங் சார். விரைத்து நின்று பதில் சொன்னார். கால் தடங்கள் ஏதும் கிடைத்ததா? கிடைக்கவில்லை. குற்றவாளிகள் மொத்தம் 4 பேர் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். காலடி தடங்களும் கைரேகை பதிவுகளும் நிச்சயமாய் கிடைக்கும். மர்டர் நடந்த இந்த பரப்பை துல்லியமாய் அலசுங்கள். ஆண்டர்சன் சொன்னார். சார், இது முன்கூட்டியே திட்டமிட்ட சம்பவம். எதிரிகள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார்கள். கைரேகை பதிவுகளோ கால்தட பதிவுகளோ பட்டுவிடாமல் கவனம் காத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளூ சென்ட் வாசனைதான். சென்ட் வாசனையா? எஸ் சார். கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் உடம்பிலிருந்து அந்த சென்ட் வாசம் அடிக்கிறது. அது ஆண்கள் உபயோகிக்கும் இன்டாக்சிகேட் சென்ட். அவளை கற்பழித்த பேர்வழியின் உடம்பிலிருந்து அந்த வாசனை பெண்ணின் உடம்பிற்கு பரவி இருக்க வேண்டும். ஸோ கொலையாளிகளில் ஒருவன் இன்டாக்சிகேட் சென்ட்டை உபயோகப்படுத்துகிற பேர்வழியா? ஆமாம் சார். ஆர்தரின் மனசில் துளியூண்டு உற்சாகம் தொற்றிக்கொண்டது. ராஜேஷ்குமாரின் சிவப்பு நிமிஷங்கள் தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.